ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஒடிசி தமிழ். ஸோ எஸ், பிரீமியர் லீக்ல டேபிள்ல லாஸ்ட்ல இருக்கிற ஒரு டீம் கூட, செத்துப்போன ஒரு டீம் கூட, ஐ அம் ரெஸ்பெக்ட்ஃபுல் டூ வூல்ஸ். நான் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் பண்ணல. சாரி, வாய் கொஞ்சம் கொளறுது. வூல்ஸ் வந்து கேவலமான டீம்லாம் நான் சொல்லவே இல்ல. இப்போதைக்கு அவங்க இருக்கிற ஃபார்ம்ல, அவங்க இருக்கிற நிலைமையில, ஸ்குவாட் இல்ல. அவங்களுக்கும் ஸ்குவாட் இல்ல. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்குவாட் இல்ல மீன்ஸ் காம்பீட் பண்ணக்கூடிய ஸ்குவாட் இல்ல. அவங்க வந்து லாஸ்ட்ல இருக்காங்க. அந்த டீம் கூட நம்ம வந்து டிரா பண்ணியிருக்கோம். அதுவும் நம்மளோட ஹோம் மேட்ச்ல. 1-1. எஸ். நம்ம வந்து பெர்ஃபார்ம் நல்லா பண்ணோம். சான்ஸஸ் ரொம்ப ரொம்ப கிரியேட் பண்ணோம். போஸ்ட்ல 2, 3 வாட்டி போஸ்ட்ல அடிச்சோம். ஒரு ஆஃப் சைட் கோல். டைட்டான கால். ஆஃப் சைட்ல நம்ம வந்து கோல் அடிச்சிருக்கோம். டிஃபென்ஸ்ல பயங்கரமா பண்ணோம். பட் வேர் இஸ் த மிட்ஃபீல்ட் மேன்? மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ்ல சூப்பரா இருக்கு. அடிச்சுக்கவே முடியல மிட்ஃபீல்ட். கேசமிரோலாம் சாலிடா இருந்தான். உகார்த்தே எல்லாம் அடிக்கடி என்னதான் பால் வந்து நெறைய லாஸ் பண்ணாலுமே, அடிக்கடி போய் ரெக்கவர்லாம் பண்ணான். பட் அட்டாக்ல மிட்ஃபீல்ட் எங்க? இங்க தான் நம்ம வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ், மேசன் மவுண்ட் மாரியான ஆளுங்கள வந்து மிஸ் பண்றோம். லாஸ்ட் கேம்லயே நம்ம செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம். நியூகாஸ்ல் வந்து பயங்கரமா நம்மள டாமினேட் பண்ணதுக்கு காரணம் மேசன் மவுண்ட் இல்லாதது. ப்ரூனோ பெர்னாண்டஸ் இல்லாதது. ப்ரூனோ பெர்னாண்டஸ் இல்லாம மேசன் மவுண்ட் ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணிட்டான். அட்லீஸ்ட் சென்டர் மிட்ஃபீல்ட்ல இறங்கியாச்சும் அவன் கொஞ்சம் அட்டாக்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். கிரியேட்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் இந்த மேட்ச் வந்து மேசன் மவுண்ட்டும் இல்ல. நான் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆனோனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம வி டிட் மிஸ் சம்திங். ஏன்னா நம்மள்ட்ட அமேட் ஆல்ரெடி நம்மள்ட்ட அமேட் இல்ல, எம்பூமோ இல்ல, டிலிக்ட் மெக்வயர்லாம் ஆல்ரெடி இன்ஜூரில இருக்காய்ங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ, நம்மளுக்கு வந்து மிட்ஃபீல்ட்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு இன்ஜின் மாரி ஒரு ஆள் நம்மளுக்கு தேவ. ப்ரூனோவும் இல்ல. ஸோ மேசன் மவுண்ட் லைன் அப்ல இல்லன்னு தெரிஞ்ச உடனே, ஐ ஃபெல்ட் லைக் ஏன்னா ஒரு 11:45க்கோ சாரி 11ங்கிறேன் 12:45க்கோ 1:00க்கோ லைனப்ஸ் வந்து ரிலீஸ் ஆனுச்சு. அப்போ வந்து மேசன் மவுண்ட் வந்து லைன் அப்ல இல்ல. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இதெல்லாம் வந்துச்சு. மேசன் மவுண்ட் வந்து இருக்க இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே கொஞ்சம் அரசல் புரசலா கொஞ்சம் இதெல்லாம் வந்துச்சு. ஓகே. நடுவுல வந்து ஷியாலேசிலாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்கற மாரி நியூஸ்லாம் வந்துச்சு. அது வந்து ஏதோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்குன்னு நெனைக்கிறேன். பட் ஷியாலேசிலாம் வரதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் லேக்கிங் சம் பிளேயர்ஸ் மேன். அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடந்துச்சு? வி டிட் வெல். சான்ஸஸ்லாம் கிரியேட் பண்ணோம். வூல்ஸ்க்கும் 2, 3 சான்ஸஸ் வந்துச்சு. பட் அவங்க வந்து கேப்பிட்டலைஸ் பண்ணல. அது ஏன் அப்டின்னா, நம்மளோட உகார்த்தே சில பால் வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ணான். அப்புறம் வந்து டாலோவோட மறுபடியும் சொல்றேன் டாலோ இஸ் வொர்ஸ் இன் டிஃபெண்டிங் மேன். ஒன் ஆன் ஒன் எப்பலாம் வருதோ, ஈஸியா டாலோவ ட்ரிபிள் பண்ணிட்டு போயிர்றானுங்க. எதுக்கு டாலோ வந்து எனக்கு எனக்கு புரியல. எனக்கு எனக்கு சத்தியமா புரியல. டாலோ வந்து ரைட் பேக் தான் ப்ளே பண்றான். லெஃப்ட் பேக்ல வந்து டாலோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. பட் ரைட் பேக்ல நம்மள்ட்ட ஆள் இல்ல இப்போ. மஸ்ராவியும் இல்ல, அமேடும் இல்ல. ஸோ ஐ டோன்ட் திங்க் டாலோ வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து சர்வை பண்ணுவானான்னு தெரியல. ஹி இஸ் அ பியூட்டிஃபுல் டீம் பிளேயர். இன்ஜூரி அதிகமாக மாட்டான். எனக்கு தெரிஞ்சு 2, 3 மேட்ச் தான் இன்ஜூரில மிஸ் பண்ணியிருக்கான். 2 சீசன்ல. அதுக்கப்புறம் எப்பவுமே அவைலபிளா இருப்பான். ஓட சொன்னா ஓடிக்கிட்டே கிடப்பான் உட்காந்துக்கிட்டு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஓடிட்டு இருப்பான். ஒர்க் ரேட் அவ்வளோ நல்லாருக்கும். பட் டிஃபென்ஸ்ல அஃபென்ஸ்லயும் சரி, கிராஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா போடுறான். என்னன்னு தெரியல எனக்கு. டிஃபென்ஸ்ல ஈஸியா அவன ஒன் ஆன் ஒன்ல வந்து ட்ரிபிள் பண்ணிட்டு போயிடுறானுங்க. கிராஸஸ்லாம் ஈஸியா போடுறானுங்க. அண்ட் செகண்ட் அவங்க வூல்ஸ் அடிச்ச கோலுக்குமே வந்து டியாகோ டாலோ வந்து நான் கொஞ்சம் ரீசன் சொல்லுவேன். ஏன்னா, பிளேயர மார்க் பண்ணவே இல்ல. பட் மேன் நம்ம கோல் அடிச்சது எப்படி அடிச்சோம்? ஜெர்க்ஸி அடிச்சானா? அந்த ஜெர்க்ஸி மேட்டருக்கு நான் இப்ப வரேன். இத மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருங்க. ஜெர்க்ஸி மேட்டருக்கு வரேன். ஜெர்க்ஸி வந்து கோல் அடிச்சான். அவன ஃபுட் அவுட்ல நல்லா இருந்துச்சு. பட் அவன் அடிச்ச கோல் வந்து டிஃப்ளெக்ஷன்ல தான் போணுச்சு. அவன் வந்து ரொம்ப கன்வின்சிங்லாம் அடிக்கல கைஸ். அவன் அடிச்ச கோல் வந்து எப்படியும் ஒண்ணு மேல போயிருக்கும். இல்லன்னா கீப்பர் சேவ் பண்ணியிருப்பான். அவ்ளோ இதா தான் அடிச்சான். டிஃப்ளெக்ஷன்ல வந்து கோல் போயிடுச்சு. அதெல்லாம் விட்டுருங்க. ஜெர்க்ஸி வந்து கோல் அடிச்சுட்டான். சரி. அவன் வூல்ஸ் அடிச்ச கோலுக்கு ஜெர்க்ஸி என்னடா பண்றான்? அவ்ளோ முடி வச்சிருக்கான்ல, இப்படி வச்சிருக்கான்ல. நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணல. அவ்ளோ முடி வச்சிருக்கான்ல. வச்சிருக்கான். அந்த அந்த முடிய வச்சு குஷன் பண்ணியாச்சும், பக்கத்துல உள்ள வைக்கலாம். பக்கத்துல மேன் யுனைட்டட் பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்க. டேய்! அவன் என்னவா பண்ணான்? வூல்ஸ் வந்து கார்னர் அடிக்கிறானுங்க. வூல்ஸ்க்கு வந்து கார்னர் கிக்கு. மேன் யுனைட்டட் வந்து டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜெர்க்ஸ் என்ன நெனச்சான்னு தெரியல. டேய்! உங்களோட கார்னர்டா. நீ என்னடா எனக்கு அடிக்கிறேன்னு நெனச்சானா என்னன்னு தெரியல. நான் மறுபடியும் உங்களுக்கே தரேன்னு சொல்ட்டு, ஜெர்க்ஸிக்கு நேரா வர்ற பால பேக் ஃபிளிப்ல ஹெட் பண்ணி, வூல்ஸ் பிளேயருக்கே குடுக்குறான். அவன் கோல் அடிச்சுட்டு போயிட்டான் ஹெட்டர்ல. டேய்! நீ நம்ம டீம்டா. மேன் யுனைட்டட்ரா நீ. நீ என்னடா வூல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க? சொல்றது புரியுதா உங்களுக்கு? வூல்ஸோட கார்னர் கிக்கு டைரக்ட்டா ஜெர்க்ஸி மண்டைக்கே வந்துருச்சு. ஜெர்க்ஸி வந்து, "டேய்! நீ உங்களோட கார்னர் கிக்டா. நீங்க என்னடா எனக்கு அடிக்கிறீங்கன்னு" சொல்லிட்டு பின்னாடி வூல்ஸ் பிளேயருக்கே பேக் ஃபிளிப் பண்ணி விட்டான். அசிஸ்ட் பண்ணி விட்டான். ஜெர்க்ஸி இந்த மேட்ச்ல ஒரு கோலு, ஒரு அசிஸ்ட். அந்த அசிஸ்ட் அவனுக்கு வராது. செகண்ட் ஹாஃப்லனா ஜெர்க்ஸி மூஞ்ச பார்க்கணுமே. அது மட்டும் இல்ல கைஸ். இந்த Twitterல, சோசியல் மீடியால எனக்கே மெசேஜ் பண்றானுங்க நெறைய பேரு. "டேய்! என்னடா மேட்ச் பார்க்குறீங்க? ஜெர்க்ஸி வந்து கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கான். அவன எதுக்கு ஹால்ஃப் டைம்ல எடுக்குறாரு அமோரிம். அமோரிம சாக் பண்ணணும்ங்கிறாய்ங்க." டேய்! மேட்ச் பார்க்குறீங்களாடா? நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்து உங்களுக்கு Googleல நோட்டிஃபிகேஷன் வரும்ல. ஜெர்க்ஸி கோல் அடிச்சுட்டான். நைட்டு தூங்கிட்டு இருப்பானுங்க.
நெறைய பேர் வந்து மேன் யுனைட்டட் வந்து ஹேட் வாட்ச் பண்ணிட்டு இருப்பானுங்கல்ல. நைட் தூங்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்க வந்து டப்புனு கூகுள்ல நோட்டிஃபிகேஷன் வந்துரும். "ஜெர்க்ஸி ஸ்கோர்ட் அ கோல். மேன் யுனைட்டட் 1-0 40த் மினிட்டோ, 35த் மினிட்டோ அந்த கோல் ஸ்கோர் பண்ணது. அந் ஜெர்க்ஸி வந்து ஸ்கோர்ட் த கோல்னு வந்திருக்கும். பார்த்துருப்பானுங்க. கோல் அடிச்சுட்டான்டா. ரொம்ப நாள் கழிச்சு கோல் அடிச்சுட்டான்னு சொல்லி பார்த்துருப்பானுங்க. ஏன்னா பெஞ்ச்லயே இருந்தான்ல. இப்ப 2, 3 மேட்ச்க்கு முன்னாடியே ஒரு கோல் அடிச்சான். அதுக்கப்புறம் ஹாஃப் டைம்ல அவன தூக்கிட்டானுங்கன்னு தெரிஞ்ச உடனே, உடனே வந்துருவானுங்க சோசியல் மீடியால. "என்ன கோல் ஸ்கோரர் எப்படி வெளில எடுத்தாப்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. "டேய் ஜெர்க்ஸி விளையாண்டத பார்த்தீங்களா இல்லையாடா? கோஸ்ட் ஆயிட்டான்டா 45 மினிட்ஸும். பால் வர்றதெல்லாம் ஏதோ ஸ்கில் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் கால்லேயே குடுத்துடுறான். பாஸ் எல்லாம் ரொம்ப லேட் பண்றான். பிரஸ்ஸிங் சுமாரா பண்றான். நியூகாசல் கேம்ல கூட பார்த்தோம். மவுண்ட்ட வெளில எடுத்துட்டு உள்ள வந்து ஜெர்க்ஸி தான் உள்ள வந்தான். லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஜெர்க்ஸி உள்ள இருந்தான். பிரஸ் பண்ணவே இல்ல. சும்மா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஹி இஸ் அ குட் பிளேயர். ஐ அக்ரி. அவன் வந்து இட்டாலியில வந்து ஏசி பொலோக்கனுக்கு வேற லெவல்ல ப்ளே பண்ணான். மேன் யுனைட்டடுக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் நல்லா தான் ப்ளே பண்ணான். அதுக்கப்புறம் பிரீமியர் லீக்கோட அந்த கல்ச்சருக்கு, ஒர்க் ரேட்டுக்கு அவன் செட் ஆகல. அதே தான் ஹோய்லண்டுமே. செட் ஆகல பிரீமியர் லீக்கு. ஸோ மறுபடியும் சிரியாக்கு தான் போப்போறான். ரோமாக்கு தான் எனக்கு தெரிஞ்சு போப்போறான். ஆல்ரெடி ஆப்ளிகேஷன் டூ பை எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்கன்னு நெனைக்கிறேன். ரோமாக்கு தான் எனக்கு தெரிஞ்சு போப்போறான். எனக்கு என்னம்மா ஜெர்க்ஸிய வந்து உள்ள எடுத்துட்டான். அது ஓகே. செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ளாட்டா தான் இருந்துச்சு. நம்ம வந்து அவ்வளவா எதுவும் பண்ணவே இல்ல. சான்ஸஸ் கிரியேட் பண்ணோம். செஸ்கோலாம் 2 வாட்டி செஸ்கோ 2 வாட்டி போஸ்ட்ல அடிச்சான். அப்புறம் செஸ்கோட ஒரு ஹெட்டர் 2 கோல் வந்து ஸ்ட்ரெய்ட் டூ த கோல் கீப்பர். வூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லக்கி. அத நம்ம சொல்லியே ஆகணும். பட் நம்ம வூல்ஸ் கூட வின் பண்ணி தான் ஆகணும். எனக்கு 17த் மினிட்லயே தெரிஞ்சு 70 அந்த மினிட்லயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. மேன் யுனைட்டட் ஆர் கோனா லாஸ் ஆர் ட்ரா த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வின் பண்ணாலும் ஏதாவது ஒரு லக்கி கோல்ல தான் வரும்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்தேன். அமோரிம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பால வந்து அவனுங்கள்ட்ட குடுத்துருங்க. டக்கு டக்குன்னு நீங்க கவுண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் அமோரிம் என்ன நெனச்சான்னு தெரியல. இவனுங்களே பால வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி பிளேயர்ஸ் இல்ல. மவுண்ட், ப்ரூனோ, டிலிக்ட், மெக்வயர், அமட் டியாலோ, எம்புமோ எவனும் இல்ல. ஸோ இந்த பிளேயர்ஸ வச்சுட்டு நீங்க வந்து பால பொசஷன்ல வச்சுட்டு நீங்க அடிக்க முடியாது. எஸ்பெஷலி மன்டாட்டோ இவனுங்கலாம் ஸ்பீடியான பிளேயரு. அப்புறம் ஃப்ளெச்சர் வேற அவன் சின்ன பசங்க கைஸ். அவனுங்கள வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இவனுங்க ஏன்டா இப்படி பண்றாங்க? அவன் ஏன்டா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மெயினோ கிடையாது. மெயினோ ஆச்சு இப்போ நெறைய கேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவனுக்கு. அவனாச்சும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் ஃப்ளெச்சரு, மன்டாட்டோ இவனுங்கலாம் இப்ப தான் உள்ள வரானுங்க. ஷியாலசிலாம் இப்ப தான் உள்ள வர்றான். ஷியாலசி இந்த கேம் ப்ளே பண்ணல. பட் லாஸ்ட் கேம் வந்து ஷியாலசி ரொம்ப ரொம்ப புவரா இருந்தான். ஏன் புவரா இருந்தான்னா அவனோட ஃபர்ஸ்ட் கேம். இப்ப தான் இந்த இன்டென்சிட்டிக்குள்ள வர்றானுங்க. அண்டர் 21 அண்டர் 19 கூட இல்ல. அண்டர் 21க்கும் பிரீமியர் லீக்குமே ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இன்டென்சிட்டி பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப வூல்ஸ் கேம் பார்த்தீங்களா, நேத்து எவ்ளோ வொர்க் ரேட் போட்டானுங்க வூல்ஸ். பட் அவனுங்க லாஸ்ட்ல இருக்கானுங்க. நேத்து அவனுங்க வூல்ஸ் வந்து அவ்ளோ வொர்க் ரேட் போட்டானுங்க. பிரஸ்ஸிங் வந்து ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. மண்டாட்டா கூட பால் லாஸ்ட் டைம்ல போகும்போதெல்லாம் அவ்ளோ பிரஸ் பண்றானுங்க 2, 3 பேர் போய். அவன் என்ன பண்ணுவான்? கிராஸ் போடுறேன்னு சொல்லிட்டு பால் டிஃப்ளெக்ஷன்ல வெளில போணுச்சு. நம்ம யுனைட்டட் ஃபேன்ஸ் வந்து பூன்னு கத்துறானுங்க. மண்டாட்டாவையும், ஃப்ளெச்சரையும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கடா பிளேயர்ஸ. அது எனக்கு ஓகே. இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கட்டும். மத்தயாஸ் குனியாவ பத்தி பேசுவோம். ஐ திங்க் சம்ஒன் ஹேஸ் டூ கோ டூ மத்தயாஸ் குனியா அண்ட் டெல் ஹிம் டூ பாஸ் மேன். அவன்ட்ட போயிட்டு, "தம்பி இது வந்து ஃபுட்பால்டா. இது வந்து 11 பேரு இருக்கக்கூடிய ஒரு கேம்டா. நீ வந்து பாஸ் பண்ணி தான் கேம ப்ளே பண்ணணும். நீ வந்து தனியா அந்த பால கொண்டு போய் ப்ளே பண்றதுக்கு இது ஒண்ணும் 5 கேம் கிடையாது. அதாவது 5 பேர் 5 பேர் இருந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள ஃபுட்பால் ப்ளே பண்ணுவானுங்கல்ல, அந்த மாரி கேம் கிடையாது. அதுல கூட பாஸ் பண்ணுவானுங்க. நீ இதுலயும் பாஸ் பண்ண மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட போய் கேட்கணும். எல்லா வாட்டியும் எனக்கு 1, 2 வாட்டினா பரவால்ல. ஒரு ஒரு 6 வாட்டி வந்து அவனுக்கு வந்து சோலோ ரன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது கைஸ். அவனுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 வாட்டி அவன் வந்து ஃபுல்லா ரன் பண்ணலாம். ஃபுல்லா பாக்ஸ் வரைக்கும் ரன் பண்ணி அவனே ஷாட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொரு 2 வாட்டி அவன் வந்து பாதி ரன் பண்ணிட்டு பாஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சாரி பாக்ஸ் வரைக்கும் ரன் பண்ணிட்டு கட் பேக் பாஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் 2 வாட்டி அவன் வந்து பாஸ் போட்டுட்டு அந்த ஸ்பேஸ்க்குள்ள இவன் ஃப்ரீடமா ரன் பண்ணணும். அதுக்காச்சும் ட்ரை பண்ணணும். எல்லா வாட்டியும் பால தூக்கிட்டு ஓடுறான். எதுக்கு ஓடுறான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எங்கடா ஓடுற பால் எடுத்துக்கிட்டு? தெரியுது. வூல்ஸ் பிளேயர் 4 பேரும் முன்னாடி செவுரு மாரி நிக்கிறாய்ங்க. அவங்கள பாஸ் பண்ண முடியாது. நீ மெஸ்ஸியாவே இருந்தாலும், ஏன் மெஸ்ஸியே எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான்டா பாஸ் பண்ணுவான். அவன் எப்ப பார்த்தாலும் பாஸ் பண்ண மாட்டான்டா. இந்த அங்காரா மெஸ்ஸி, அங்காரா மெஸ்ஸின்னு வச்சு Instagramல போட்டுட்டு இருக்கானுங்க. ரொனால்டோ வந்து ரொனால்டோலாம் எத்தன வாட்டி நீங்க லாங் ரேஞ்சுல ஷாட் அடிச்சு நீங்க பார்த்துருக்கீங்க? 100 டைம்ஸ் அடிச்சான் அப்டின்னா, அதுல ஒரு 10 டைம்ஸ் கோல் ஆகும். எஸ் 100 டைம்ஸ் ட்ரை பண்ணதுனால தான் கோல் ஆகும். பட் அவன் வந்து அட்லீஸ்ட் டார்கெட்ல அடிப்பான். பட் கூனியா பண்றத பார்த்தீங்களா? ஓடுறான். பால லூஸ் பண்றான். ஓடுறான், ராக்கெட் விடுறான். ஓடுறான், பால வந்து ஈஸியா கோல் கீப்பர் சேவ் பண்ற மாரி அடிக்கிறான். அட்லீஸ்ட் கோல் கீப்பர் ட்ரை பண்ற மாரி அடிக்கணும். இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, டார்கெட்ல கூட அவன் அதிகமா அடிக்கலன்னு நெனைக்கிறேன். செஸ்கோக்கெல்லாம் வேற லெவல்ல ஒரு பாஸ் பண்ற சான்ஸ் கெடச்சுச்சு. குனியா என்ன பண்ணிட்டான், நானே ஓடி போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாஸ வேஸ்ட் பண்ணிட்டான். அப்புறம் மறுபடியும் டோகோக்கு ஒரு சான்ஸ் கெடச்சு அவனே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ் இவனுங்க என்னவா பண்றானுங்க, அந்த ஷாட் அடிச்சிடுறானுங்க.
அவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சான்ஸ்லாம் மறுபடியும் கிடைக்காதுன்னு தெரிய மாட்டேங்குது. கூனியாவா இருக்கட்டும், டோகுவா இருக்கட்டும், உகாத்தேவா இருக்கட்டும், ஈஸியா ஒரு ஷாட் அடிச்சுட்டு வெளில போயிடுச்சு. கீப்பர் சேவ் பண்ணிட்டோம்னு சொன்னா, ஈஸியா இப்படி ஒரு கைய கட்டி சாரின்னு சொல்லிடுறானுங்க. கடைசியில பார்த்தா டிரா ஆயிடுச்சு. எல்லாம் உட்காந்து அழுவுறானுங்க கிரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு. எஸ்பெஷலி கூனியாவெல்லாம் உட்காந்து அழுவுறான். என்னடா இவங்க கூட தோத்து போயிட்டேன். ஏன்னா அவனுக்கே தெரியும். அவனே வூல்ஸ்ல தான் இருந்திருக்கான். அவன் இருந்தப்பயே நம்ம வந்து அவன வின் பண்ணியிருக்கோம் வூல்ஸ. இப்ப இவன் என்னடான்னா தனியா ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் நீ வூல்ஸ்ல இருந்தப்போ மேன் யுனைட்டட் மாரியான ஒரு டீம் கூட நீ மட்டும் தான் நல்லா ப்ளே பண்ற அப்படின்னா, நீ மேன் யுனைட்டட்ட நல்லா ஓடி வரலாம். நீ வந்து இந்த மேஜிக்லாம் பண்ணலாம். ஏன்னா நீ மேன் யுனைட்டட் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பண்ண அதெல்லாம் ஓகே. இப்போ நீ மேன் யுனைட்டட்ல தான்டா இருக்க. பாஸ் பண்ணி நீ தான்டா கோல் ஸ்கோர் பண்ண போற. ஸ்பேஸ் இருக்குடா. நீ பாஸ் பண்ணினா நீ தான் ஓடப் போற. உனக்கு தான் பாஸ் போட போறானுங்க. நீ ஏன் இந்த ஸ்பேஸ்க்குள்ள ஓடி போய் நீயே போய் இந்த குழிக்குள்ள மாட்டிக்கிறீன்னா, எனக்கு புரியல. அது என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ் அதுக்கப்புறம் அமோரிம் அவுட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டம் கிளப்பிட்டானுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மரஸ்கா அவுட்டுங்கிற கூட்டம் வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா நேத்து செல்சி வந்து லாஸ்ட் ஒரு 4 வீக்கெண்ட்ஸா பாயிண்ட்ஸ லாஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கைஸ் நம்ம வந்து லாஸ்ட் 4 வீக்கெண்ட்ஸ்ல வெஸ்ட் ஹாமு, ஆஸ்டன் வில்லா, போர்ன்மவுத் இந்த கேம். இந்த 4 கேம நம்ம வின் பண்ணியிருந்தாலே, வெஸ்ட் ஹாம் கூட ஒரு 2 பாயிண்ட்ஸ், வெஸ்ட் ஹாம் கூட ஒரு 3 பாயிண்ட்ஸ், போர்ன்மவுத் கூட ஒரு 2 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ், ஆஸ்டன் வில்லா கூட 8 இந்த கேம்ல ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும் கைஸ். இந்நேரம் நம்ம வந்து 30ல இருக்கோமா, 40ல இருந்திருப்போம். செகண்ட் பிளேஸ்ல இருந்திருப்போம் இந்நேரம். பட் யுனைட்டட் வந்து, இல்ல எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். நாங்க வந்து வர்ற சான்ஸ்லாம் நாங்க வந்து அடிக்க மாட்டோம். நாங்க வந்து ஆப்போனன்ட்க்கு வந்து கோல்ஸ கிஃப்ட் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 6த் பிளேஸ்லயே இருக்கானுங்க. நான் இதுக்கு தனியா வீடியோ போடுறேன். இந்த அமோரிம் அவுட்டுன்னு சொல்ற கைஸ்க்கெல்லாம் ஈவினிங் ஒரு வீடியோ வரும். இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு? இந்த மேட்ச் எதுக்கு அமோரிம் அவுட்டுன்னு சொல்றாய்ங்க? அப்புறம் ஸ்லாட் அவுட்டுங்கிற கூட்டமும் இப்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா அவனுங்க கொஞ்சம் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸா ஜெயிச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொக்க பெர்ஃபார்மன்ஸ வச்சுக்கிட்டு, அதாவது நம்மள மாரி தான். அவனுங்க வந்து சான்ஸ்லாம் கிரியேட் பண்றானுங்க. அதுல 2, 3 கோல் அடிக்கிறானுங்க. அவனுங்களாச்சும் 2, 3 கோல் அடிக்கிறானுங்க. இவனுங்க கோலே அடிக்க மாட்றானுங்க. 10 சான்ஸ் கிரியேட் பண்ணா அதுல 4 கோலாச்சும் அடிக்கணும். இவனுங்க 1, 2 கோல் தான் அடிக்கிறானுங்க. நான் வந்து லிவர்பூல் நான் சொல்லவே இல்ல. ஸ்லாட் வந்து இருக்குன்னு தான் நானுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உடனே வந்துருவானுங்க. லிவர்பூலும், ஆர்சனல் தான் உனக்கு எரிய ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு காமெண்ட்ல வந்துருவானுங்க. டேய் நான் லிவர்பூல் வந்து ஸ்லாட்ட வச்சிருக்கணும்னு தான்டா சொல்றேன். ஆர்டெட்டாவ ஆர்சனல் வச்சிருக்கணும்னு தானடா நான் சொன்னேன். இந்த சீசன் வந்து ஆர்டெட்டா டைட்டில் இந்த டைட்டில் அடிக்கலனாலும் நெக்ஸ்ட் சீசன் வந்து ஆர்டெட்டா வச்சிருப்பேன்டா. புரிஞ்சுக்கங்கடா. எனக்கு ஃபுட்பால் தெரியும்டா. நான் வந்து ஹேட் வாட்ச் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து அந்த டீம்ல வந்து அவன் நல்லா பண்ணிடுவான். அதனால அவன் போணும்னு சொன்னா சொல்ல மாட்டேன்டா. அப்படி பார்த்தா ஆர்சனல் வந்து 5 வருஷமா ஒண்ணுமே பண்ணலடா. ஒரே ஒரு எஃப்ஏ கப்ப தவிர. நான் வந்து அவன் அவன் இருக்கணும்னு தான்டா நான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா நான் ஏன்டா இது பண்ண போறேன்? ஏன்டா நீங்க வேற? ஸோ, எஸ் இதான் இந்த வீடியோ. உங்க என்ன காமெண்ட் சொல்லிட்டு இருங்க சொல்லுங்க. அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அது சொல்லவே இல்ல இந்த வீடியோல. ஸோ, எஸ் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுக்கோங்க. நம்ம 2Kவ நம்ம இன்னும் ஒரு 1 மந்த்ல நம்ம நெருங்கிருவோம்னு நெனைக்கிறேன். ஸோ, எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.